ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, பூரி, பொங்கல், ஊத்தாப்பம், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க. குக்கரில் 4 விசிலுங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க. இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, 50 கிராம் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பை நல்லா 2-3 வாட்டி சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 10 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் பூண்டுன்றதுனால 10 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பூண்டு பற்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 5 சேர்த்துக்குங்க. இதில் 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்குங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சைடிஷ் செய்யும் போது ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பருப்பை வேக வைக்கும்போது சீக்கிரம் நல்லா பருப்பு வெந்து வந்துடும். அதேமாதிரி பருப்பு பொங்கி பொங்கி வராதுங்க வேகும் போது. இதோட கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க. தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் சாம்பார் தாளிக்கும் போது சேர்த்துக்குங்க. இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டுடலாங்க. 4 விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ மூடி ஓப்பன் பண்ணுறேன். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வெந்துருச்சுங்க. இது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும்போதே. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சூடானதும் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், 1/4 டீஸ்பூன் போல் சோம்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நீட்டு மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 2-3 மட்டும் சேர்த்துக்குங்க. இது அதிகம் காரம் இருக்காதுன்றதுனால 5 சேர்த்துருக்கேன். இது கூடவே பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த டைமில் பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டாம். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கலவையை கடைஞ்சி வச்ச பருப்போடு சேர்த்துக்கலாங்க. இப்போ பருப்போட 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பருப்பு நல்லா கெட்டியாக இருந்துச்சு, அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கலவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன் சாம்பார். இப்போ 3 நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்துக்குங்க. சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய சாம்பார் ரெசிபி. ரொம்ப அருமையாக இருக்கும். சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடம் தாங்க செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட இந்த பருப்பு குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் பருப்பு குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.